ஆக்டர் கவின் லாஸ்ட்டாக பிளடி பகர் அப்படின்ற ஒரு திரைப்படத்தில் ஹீரோவாக பண்ணியிருந்தாப்புல. நம்ம நெல்சன் தான் அந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். கமர்ஷியலாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது வர்த்தக ரீதியாக அந்த படம் பெரிய ஹிட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த அளவுக்குலாம் ஹிட் இல்லை. நெல்சனுக்கு அந்த படம் பெரிய லாபத்தை கொடுக்கல. ஆனால் படம் விமர்சனமாக எடுத்துக்கிட்டிங்கன்னா, ஒரு சிலருங்களுக்கு அந்த படம் பிடிச்சிருக்கு, ஒரு சிலருங்களுக்கு அந்த படம் பிடிக்கல. பர்சனலாக எனக்கு அந்த படம் ரொம்ப பெருசான படமோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கொடுத்தது. ஆனால் எண்டிங்கில் ஒரு சூப்பரான விஷயத்த கொண்டு வந்து ஒரு ட்விஸ்ட்டை ரிவீல் பண்ணப்போ, அட பாவிகளா அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. அந்தளவுக்கு ஒரு நல்ல படம்னு சொல்ல முடியாது, மொக்க படம்னு சொல்ல முடியாது. ஒரு டீசெண்டான ஒரு திரைப்படம் பிளடி பகர். அதுக்கு முன்னாடி ஸ்டார் அந்த படம் செகண்ட் ஹாஃப் என்னமோ சொதப்பிட்டாங்க. மற்றபடி பர்சனலாக எனக்கு அந்த படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ இப்போது நம்ம கவின் நடிப்பில் வந்து கிஸ் அப்படின்ற ஒரு திரைப்படம் வெளிவர காத்துக்கிட்டு இருக்கு. ஆரம்பத்தில் இந்த படத்துக்கு நம்ம அனிருத் தான் மியூசிக் கம்போஸ் பண்ண வேண்டியது. ஆனால் படத்துடைய பட்ஜெட்டை கருதி அனிருத்தை வந்து இந்த படத்துலேருந்து எடுத்துட்டாங்கன்னு சொல்கிறத விட நம்ம அனிருத்தே இந்த படத்துலேருந்து விலகிட்டாரு அப்படின்ற மாதிரி தான் நம்ம சொல்லணும். ஏன்னா அவருக்கு இந்த படம் அந்தளவுக்கு செட் ஆகலையாமா, நம்மளுக்குலாம் இந்த படம் வேண்டாம், நம்ம எதுக்கு இந்த அளவுக்கு சின்ன படத்தை பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஏதோ யோசிச்சாரா என்னமோ. அதனால் அவரே அந்த படத்தை விட்டு போயிட்டாரு அப்படின்ற மாதிரி ஆரம்பத்திலே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கடுத்து இல்லை நம்ம அனிருத் இருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஃபைனலாக அந்த படத்துல இருந்து அனிருத் வந்து வெளியே போயிட்டாப்புல. அதில் இன்னொரு முக்கியமான விஷயம், நம்ம கவின் நடிப்பில் இப்போதைக்கு நேரடியாக ஹிந்தியில் ஒரு படம் தியேட்டரில் வரப்போகுதுன்னா அது இந்த கிஸ் படம் மட்டும்தான். தமிழ், தெலுங்கு, ஹிந்தின்னு சொல்லிட்டு 3 லாங்குவேஜில் இப்போதைக்கு இந்த படத்தை பிளான் பண்ணியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நாளைக்கு காலையில் இந்த கிஸ் படத்துடைய அஃபிஷியல் டீசர் நம்மளுக்கு காத்துக்கிட்டு இருக்கு. டெஃபினட்டாக அந்த படத்துடைய டீசர் வெளிவந்ததுக்கப்புறம் அந்த படத்துடைய எக்ஸ்பெக்டேஷன் அப்படின்றது டபுள் ஆகிடும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். அது மட்டும் இல்லாமல் இன்னமும் இந்த படத்துடைய சேட்டலைட் டிஜிட்டல்லாம் இன்னும் ஓப்பனாகவே இருக்காமா. மேபி அந்த டீசர் வெளிவந்ததுக்கப்புறம் அதெல்லாம் சேல் ஆகும் அப்படின்ற மாதிரி நான் எதிர்பார்க்குறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம்.